everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ப்ளூ கலர், ஸோ லைட் ப்ளூ கலர். பைல் நம்பர் 1 தெரியுதா? ஓகே. Pile number 2, 111, angel number. Pile number 3, black color stone. Okay. So, இந்த 3 pile எது வேணாலும் choose பண்ணிக்கோங்க. More than 1 pile எஸ் தாராளமா choose பண்ணலாம். அதே மாதிரி நீங்க choose பண்ண அந்த pile உங்களோட சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு pile choose பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வந்துருக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஸ்டே எனர்ஜெட்டிக் பார்ப்போம். பைல் நம்பர் 1 King of Wands. See, too much energy, too much passion. இந்த ஒரு வாரம் வந்துட்டு இருக்கும். Dedication, yes. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்து எனர்ஜி சூப்பர் குட், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிற அளவு கூட உங்களுக்கு டைம் மோஸ்ட்லி இருக்காது இந்த ஒரு வாரம். அண்டு உங்களோட இன்னர் சைல்டு ரொம்ப நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டோர் கேம்ஸ் விளையாடலாம், இல்லை அவுட்டோர் கேம்ஸ் விளையாடலாம், எங்கேயாவது வந்துட்டு ட்ராவலிங் போகலாம், பீச்சு இல்லை இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு உங்களோட இன்னர் சைல்டை வந்துட்டு ரொம்ப ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப நல்லா செய்வீங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பேஷன் நல்லா அதிகரிக்கும் இந்த ஒரு வாரம். அதாவது ஒரு டாஸ்க் நீங்கள் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப போராடுவீங்க. இந்த ஒரு வாரம் எப்படியாவது வந்துட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருவீங்க. ஆனால் அதே மாதிரி உங்களை நோக்கி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உங்களை சுற்றி வரும். ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம், ஃபேம், பீப்புளுக்கு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கும். உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வருவாங்க. ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு யாரையும் வந்து பகைச்சிக்காதீங்க. உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வரலாம், உங்கள் எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகலாம். இது மூலயமா வந்துட்டு நீங்கள் ஆப்போசிட் பர்சன் யார்கிட்டயாவது பேசுறீங்க அப்படின்னா வார்த்தைகள் கவனம், ரியாக்ஷன்ஸ் கவனம். பைல் நம்பர் 2 நீங்க ஒரு வாட்டர் சைனா இருக்கலாம், நீங்க ஒரு ஸ்கார்பியோவா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ஸ்கார்பியோ எனர்ஜி காமிக்குது. லியோ எனர்ஜி ஆல்சோ இருக்கு. இந்த ஒரு வாரம் வந்து உங்களோட லவ்டு ஒன்ஸ் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பாஸ்ட் பீப்புள் உங்களோட ப்ரெசண்ட்டில் கனெக்ஷனில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு வாரம் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவங்க கூட பேச ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்ககிட்ட கனெக்ட் ஆகணும், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணாமல் இல்லைனா வந்து டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்க வேண்டாம். கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு டைமிங் வந்துட்டு நீங்கள் ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வாட்டர் எனர்ஜியோட அதிகமாக வந்துட்டு கனெக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு
ஹெர்பல் பாத் எடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு பீச், ரிவர் எங்கேயாவது வந்துட்டு போக ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒரு வாரம் அன்எக்ஸ்பெக்டட் ஃபோன் கால், அதாவது நீங்க எதிர்பார்க்காத பர்சன் கிட்ட இருந்து ஃபோன் கால் வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஹாப்பி, யூ கேன் see the happiness and see bottom deck is emperor. Wonderful. அதாவது பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் நல்லா இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும். அண்டு நீங்க இந்த பர்சன் உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசாம இருந்திருப்பாங்க, அந்த பர்சன் திருப்பி பேசவும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து இப்போ நீங்க படிக்கிறீங்க, ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், ஸ்டடீஸ்ல கவனம் அதிகம். ஏன்னா வந்துட்டு அதுல உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்க உங்க லைஃப்பை வந்து எஸ்பெஷலி உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ரோத்தா இல்லை இன்னும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும் அப்படின்னா ஒரு சில அந்த ஃபீல்டு ரிலேட்டடா நீங்க இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வாரம் அது ரொம்ப நல்லா ஃபேவர் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் ஃபீல்டில் இருக்கிற ஒரு மேல் எனர்ஜி ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு மேல் பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதாவது நீங்கள் செய்கிற வேலைகளில் வந்து எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலைகளை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு அந்த பர்சன் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் மேல் எனர்ஜியோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது, கைடன்ஸ் இருக்குது. அவங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு உங்களுக்கு வழி நடத்துவாங்க. அது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். அது கரெக்டாக இருக்குது, எஸ் இதை செஞ்சால் நம்மளால் வந்துட்டு சீக்கிரமாக அந்த டாஸ்க்கை முடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினெட்லி வந்துட்டு செய்யுங்க. ஸோ வர்ற பர்சன் வந்துட்டு டாக்ஸிக் கிடையாது, பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு சின்ன எதிர்பார்ப்பு உங்கள் மேலே வச்சுருப்பாங்க. இதர் ஃபினான்ஷியல் ஹெல்ப் இல்லைனா அவங்களுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அந்த ஹெல்ப்புக்காக அவங்க வாலண்டியராக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் செய்வாங்க. ஸோ ஒரு லிட்டில் பிட் இன்டென்ஷன் டெஃபினெட்லி அவங்களுக்கு இருக்குது, பட் ஆனால் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. உங்களுக்கு கூட இருந்துட்டு உங்களை வந்து ஸ்பாயில் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இல்லை. அவங்களோட ஓன் பெனிஃபிட்டுக்கு உங்களோட ஹெல்ப் வந்துட்டு தேவை. ஓகேங்களா? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வந்து ரெஸ்ட் வேணும், ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் மூமெண்ட் இருக்கணுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் டு நைட் ஒரே பிளேஸ்லேயே தான் இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி வரும். ஸோ மூமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும்னா எஸ் டான்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை லவ்டு ஒன்ஸ் கூட வந்துட்டு மியூசிக், டான்ஸ் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு சூப்பர் எனர்ஜியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி புது கிரியேட்டிவிட்டி, புதுசாக லைஃப்பில் என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியாஸ் ஆல்சோ தோணும். ஓகே. அண்டு எக்ஸ்பென்சஸ் ப்ராபப்ளி ஒரு சில பேர் புக்கு வாங்குவீங்க, இல்லைன்னா வந்து சம்திங் அது சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒரு பிக் பர்ச்சேசிங்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் இருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பர்ச்சேசிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எஸ் ஒரு நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஒரு சில பீப்புள் கூட பேசுகிறப்போ, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் எனர்ஜி எல்லாமே சூப்பர் ஹையாக தான் இருக்குது. ஒரு சேட்னஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் ஆனால் மற்றவங்களால நீங்கள் ஹர்ட் ஆக மாட்டீங்க, உங்களால் மற்றவங்க ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரியாக்ஷன்னாலேயோ இல்லை பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் வந்து சாதாரணமாக பேசுவீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு அது வந்து ரூடாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனம், வார்த்தைகள் கவனம் வந்து முக்கியம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் 111. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது?
சி 111 ஏஞ்சல் நம்பர், ஒரு நியூ ஸ்டார்ட், நியூ பிளெஸ்ஸிங்ஸ். அதே மாதிரி யூ காட் 5 ஆஃப் கப்ஸ் அண்ட் மெஜிஷியன். உங்கள் லைஃப்பில் ஃபைனலி உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களை மீறி வந்து வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும். ரிப்பீட்டேட்டிவாகவே வந்துட்டு நடந்த விஷயம் உங்கள் கண்ட்ரோலை மீறி ஒரு சில பேர் உங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, ஒரு சில பேர் உங்களை வந்துட்டு தேவையில்லாமல் ப்ரொவோக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் ட்ராமாஸ் மறுபடியும் ப்ரெசண்ட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த டைம் எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்திலிருந்தே வந்து உங்களோட ஆட்டிடியூடில் மாற்றங்கள் இருக்கும், பிஹேவியர்ஸில் மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். யார் மேலேயும் இந்த வாரம் நம்ப மாட்டீங்க. இந்த வாரத்திலிருந்தே ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கோ அவங்கள பார்க்கறதுக்கோ கூட உங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக அவங்கள வெறுத்துருவீங்க. ஓகேங்களா? பிகாஸ் வந்து இவ்வளோ நாளாக ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்த பைல் நம்பர் 2க்கு இந்த ஒரு வாரம் செல்ஃப் ஹெல்ப் நிறையவே இருக்கும். சி காட் மெஜிஷியன். ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட இன்னர் பவர் அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வைக்கும். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பை உங்கள் கண்ட்ரோலை எடுக்க சொல்லி இது வந்து ஆல் ஆஃப் அ சடன் நடக்கும். ஜஸ்ட் ஒன் டே, ஒன் மொமெண்ட் நீங்கள் வந்து எல்லாமே மாற்றிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ Hanged Man first. Justice. See, இந்த ஒரு வாரம் வந்து what 6 of wands back deck. Pile number 2. See, what justice. அதாவது enough is enough அப்படிதான் இருக்கும். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே வந்துட்டு இதுக்கு மேல எல்லாம் வந்துட்டு பொறுமையா இருக்க மாட்டேங்கிற மாதிரி இருப்பீங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு சில விஷயங்கள் மனசுக்குள்ளாரே வச்சுருந்தீங்கன்னா அது அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட இந்த ஒரு வாரம் நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு வரும். ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து டீல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்கள் அது வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக இருந்தாலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் தேர்ட் பர்சன் வச்சு தான் வந்து அந்த கரெக்டான ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. யார் மேலே கோவமோ அவங்க கிட்ட போய் டைரக்டாக பேச மாட்டீங்க, தேர்ட் பர்சனை வச்சு தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு வாரம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் போய் நீங்கள் டீல் பண்ணுவீங்க அந்த பர்சனை. நல்ல ஒரு போல்ட்னஸ் இருக்குது. ஃபைனலி வந்துட்டு ஒரு பழைய பர்சனாக வருவீங்க. பைல் நம்பர் 2 வந்து உங்களோட ஓல்டு செல்ஃப் எப்படின்னா பயங்கர போல்டு. யார் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி கவலையப்பட மாட்டீங்க. உங்களோட ஓன் வேர்ட்ஸ், உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான் இருக்கும். அந்த ஒரு ஆட்டிடியூட் இந்த வாரம் பார்க்க முடியும். உங்களோட இந்த ஒரு கம்பேக், இந்த ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களோட அந்த ஷேடோ செல்ஃப் ரொம்பவே வந்து உங்களை ப்ரொவோக் பண்ணும். ரொம்பவே வந்துட்டு உங்களை எந்த ஒரு விஷயத்தையுமே செல்ஃபிஷாக ஹேண்டில் பண்ண வைக்கும். இது வரைக்கும் பைல் நம்பர் 2 இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷாக நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்க போறீங்க இந்த ஒரு வாரம். அது எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட விட்டு கொடுத்து போகிறது, குடும்பத்துக்காக பார்க்கறதுன்னு இருந்த பைல் நம்பர் 2 இந்த ஒரு வாரம் தனக்காக பார்ப்பீங்க. பயங்கர செல்ஃபிஷ். இது என் வாழ்க்கையை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி செல்ஃபிஷாக இருந்தால் தான் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுபடி செயல்படுவீங்க. அண்ட் உங்களோட இந்த ஆட்டிடியூடு ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கும். எமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப இது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப ட்ரிகர் ஆவீங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டா சாதாரணமாக பேசினா கூட அவன் ஏன் அப்படி பேசினா, அவன் ஏன் அப்படி ஃபேஸை வச்சுக்கிட்டாங்க, அப்படியே ரியாக்ட் பண்ணாங்க, இப்படி யோசிக்கிற பைல் நம்பர் 2 அந்த தாட் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. எமோஷனல் கண்ட்ரோல் நல்லாவே இருக்குது. அண்ட் உங்கள் எதிர்காலம் ரிலேட்டடாக இந்த ஒரு வாரம் ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கும்.
ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து என்ன செய்யலாம், என்ன செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு பிக்சர் மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபுட்டில் வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் வைஸில் நிறைய ஸ்வீட்ஸ், நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாதிரி ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிகாஸ் எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றங்கள், எமோஷனல் சேஞ்சஸ் இருக்கும் போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும். நைட்டெல்லாம் தூக்கமே வராது ரீசனே இல்லாமல். ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்பேலன்சஸ் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வாரம் வந்துட்டு யோசிச்சுட்டு நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. ஆல் ஆஃப் அ சடன் பேக் டு பேக் கான்வர்சேஷன் தான். ஏதாவது பேசுறாங்களா திருப்பி பதில் அப்பவே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரம் நீங்க ஹர்ட் ஆக மாட்டீங்க. உங்களை யாராவது ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சா அவங்க தான் ஹர்ட் ஆயிட்டு போவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு செல்ஃப் கேர், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கான ஒரு வீக் ஃபார் பைல் நம்பர் 2. ஆனால் இந்த ஒரு ஹேபிட்டு, இந்த ஒரு விஷயம் ஒரு சில பேர் ரொம்ப அழகா வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. அது அழகா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. நான் இந்த ஒரு வாரம் மட்டும் இப்படி இருப்பேன், நெக்ஸ்ட் வீக் நான் பழையபடி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன்னு மாறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் மட்டும் கவனம் தேவை. என்னென்னலாம் வந்து பிஹேவியர்ஸ் மாறுது, எப்படி நீங்கள் ஒருத்தவங்களோட ரியாக்ட் பண்ணுறீங்கிறது கவனம் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ், இது ரெண்டு மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்றபடி வந்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓகேங்களா? பட் ஃபுட் கிரேவிங்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான் ஒரு சேலஞ்சாகவுமே இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது. ஓகே, okay, got Moon card, Knight of Pentacles, Queen of Pentacles, Chariot, Devil. Okay, see, back deck is Sun card. Wonderful. So பைல் நம்பர் 3 எல்லாமே மிக்ஸ்டாக வந்திருக்கு. அதாவது நல்ல விஷயங்களும் வந்திருக்கு, பாசிட்டிவும் இருக்கு, லிட்டில் பிட் ஆஃப் நெகட்டிவும் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 3, இந்த ஒரு வாரம் உங்ககிட்ட ஈவில் ஐ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்க. ஜுவல்லரிஸில் வச்சுருக்கீங்கன்னா ஆஃபன் வியர் தட். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு தாட் ஃபீலிங் இருந்துச்சுன்னா உடனே வந்து அதிலிருந்து வெளியே வாங்க. ஆல்வேஸ் கேரி லெமன் அண்ட் சால்ட் வாட்டர் பாத், இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்களை வந்து உங்ககிட்ட இருந்து தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட இந்த ஒரு வாரம் உங்களோட ஓன் மைண்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்க போகுது. அதாவது என்னைக்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அது இந்த வாரம் தேவையில்லாமல் இப்போ ஒரு சாங்கு கேட்டாவோ, இல்லை ஃபோன் கேலரியில் ஏதாவது ஒரு பிக்சர் பார்த்தாவோ, இல்லை யாருக்கிட்டையாவது பேசுனா கூட, இல்லை ஒரு மூவி பார்த்தா கூட அதில் ஏதோ ஒரு சீன் உங்கள் ரியல் லைஃப்பில் ரிலேட் ஆயிருந்துச்சுன்னா உடனே அந்த ஒரு மெமரிக்கு போயிடுவீங்க. அந்த மெமரி உங்களை டீப்பாக ஹர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் யர் க்ரௌன் சக்ரா. அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜினேஷன், உங்களோட திங்கிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், ஃப்யூச்சரை நோக்கி தான் இருக்கும், கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அடுத்து என்ன செய்யலாம், வாட் நெக்ஸ்ட், இது யோசிச்சுட்டே இருக்க தேவையில்லாமல் பாஸ்ட் ஞாபகங்கள் வரும். அண்ட் நீங்கள் உங்களே வந்து கம்பேர் பண்ணுவீங்க இந்த ஒரு வாரம். அதாவது இப்போ வந்து ரொம்ப எல்லாமே தெரிஞ்சு இப்போ ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற பைல் நம்பர் 3, நான் ஏன் அப்படி ஏமாந்தேன் அன்னைக்கு, எப்படி நானா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன், நான் இப்படிப்பட்ட பர்சனாக எப்படி போய் அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பீப்புள் கிட்ட போயிட்டு நான் வந்து பேசினேன். இந்த மாதிரியான கம்பேரிஷன்
உங்களோட ப்ரெசன்ட் செல்ஃப், உங்கள் பாஸ்ட் செல்ஃப், இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. அந்த கம்பேரிஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஹார்ட் சக்கராவை நீங்களே தான் இந்த ஒரு வாரம் வீக் பண்ண போறீங்க. சுத்தி எத்தனை பர்சன்ஸ் என்ன டிராமா பண்ணா கூட அது அவ்வளவுக்கும் பாதிக்காது. நீங்க உங்களுக்கு கொடுக்கற இந்த பனிஷ்மெண்ட் தான் பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தாட் வந்துச்சு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆகுங்க. ஜஸ்ட் கோ அவுட் சைட், ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு மூமெண்ட்ஸ் இந்த ஒரு வாரம் இருக்கணும். டிராவலிங் நிறையா பண்ணுங்க. டிராவலிங் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் உங்களோட லோக்கல் பிளேசஸ்லையாவது வெளியே போயிட்டு வாங்க. ஜஸ்ட் ஏதாவது பார்க்கு இல்லை என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட வரலாம். நீங்கள் வேற ஊருக்கு இல்லை டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணும்னு கூட இல்லை, ஜஸ்ட் உங்கள் லோக்கல் பிளேசஸ்லேயே ட்ராவல் பண்ணுங்க. பிகாஸ் ஃபைல் நம்பர் 3 ஒரே இடத்துல இருக்கீங்க, வீட்டுக்குள்ளரே தான் ஒரு சில பேர் இருக்கீங்க, வெளியே போகாம. இதுவே இந்த மன அழுத்தம் கொடுக்குது, கன்ஃபியூஷன் கொடுக்குது. ஸோ லைஃப் ஸ்டைலை மாத்துங்க, ஹேபிட்ஸை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அதாவது அந்த மாற்றங்கள் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பர்சன் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களோ, உங்களை ரொம்ப கேவலமா பார்த்தாங்களோ, உங்களோட ஸ்டேட்டஸை வச்சு கம்பேர் பண்ணாங்களோ, அந்த பர்சனோட பிஹேவியர்ல மாற்றங்கள் இருக்கும். சரி, இந்த ஒரு வாரம் உங்களை கஷ்டப்படுத்தி ஒரு இன்சல்ட் பண்ண பர்சன் அவங்களே உங்களை பத்தி சாஃப்டா பாராட்டி பேசுற மாதிரி இருக்கும். நீங்க யாருக்கும் எதுவும் பதில் கொடுக்க வேண்டாம். நோ ரியாக்ஷன்ஸ். யாரையும் சொல்லி காமிக்க வேண்டாம். ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஓகேங்களா? பிகாஸ் யூ காட் சன் கார்டு. உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கு, வரக்கூடிய டேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பிரைட்னஸ் பாருங்களேன். அதாவது இது ரெண்டு டிஃப்ரென்சஸ் பாருங்க. பைல் நம்பர் 3 எவ்வளோ ஒரு டார்க் எனர்ஜியா இருக்கு. இவ்வளவு நாளா மற்றவங்களோட பிடியில நீங்க இருந்தீங்க. இனிமேல் நீங்க யூனிவர்ஸோட கண்ட்ரோலுக்கு போக போறீங்க. ஒரு சில பேர் போயிட்டீங்க, யூனிவர்ஸோட கண்ட்ரோல்ல ஒரு சில பேர் ஆல்ரெடி இருக்கீங்க, ஒரு சில பேர் இனிமேல் இருப்பீங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லா பிளெஸ்ஸிங்ஸ், ஹாப்பினஸ், ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ இதுல இருந்து இதுக்கு மாற போறீங்க. உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் எனர்ஜி வச்சிருக்காங்க, சென்ட் பண்ணியிருக்காங்க, எஸ், யூனிவர்ஸ் உங்களை இனி ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பயம், அந்த ஒரு கவலைகள் பத்தி யோசிக்கவே வேண்டாம். உங்களோட வாழ்க்கை எஸ், அடுத்த கட்டம், அடுத்த ஜேர்னி நோக்கி டிராவல் டெஃபினெட்லி நீங்க பண்ணுவீங்க. வாழ்க்கை மாறாம இப்படியே போயிட்டு இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இந்த ஒரு வாரம் ஒரு லிட்டில் பிட் சைன் ஆவது காமிக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வேலையே மூமெண்ட்ஸ் இல்லை, பிஸ்னஸ் பண்றேன் ஆனா கிளைண்ட்ஸ் வரல, மூமெண்ட் இல்லை, ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது அப்படியே இருக்கு, அது ஒரு ஆன்சரும் வரல, இந்த ஒரு வாரம் கிடைக்கும். அது ரிலேட்டடா ஒரு பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதிர்காலம் ரிலேட்டடா நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த ஒரு வாரம் நடக்கும். ஓகேங்களா? ஹெல்த் வைஸ் கவனம் தேவை. மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எமோஷனல் ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பிசிக்கல் பெயின், பாடி பெயின் இஷ்யூஸ் வரலாம். ஸோ நிறைய வாட்டர் குடிங்க, நிறைய ஸ்டே ஹைட்ரேட்டட். பைல் நம்பர் 3 நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? So that's all for pile number 3. Thank you.